எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழக்கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கிறது. அதிமுகவினர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, எம்ஜிஆர் தொண்டர்களும் கொந்தளிக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, கலைஞர் கருணாநிதியை ஊழல்வாதி மையமாக வைத்து விமர்சிக்கிறவர்கள், அவரை மட்டுமே விமர்சிக்கிறவங்க ஏன் எம்ஜிஆர் பத்தி பேச மாட்டாங்க, ஜெயலலிதா அம்மாவை பத்தி பேச மாட்டாங்க, எம்ஜிஆரால் தான் பார்ப்பனியம் நுழைஞ்சது திராவிட இயக்கத்துக்குள்ள அப்படின்ற எப்படி பாக்குறீங்க? அது வேறு கதை. ஆனால் ஒன்று சொல்லுவேன், கருணாநிதியை மையமாக வைத்து அரசியலை விமர்சிக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கருணாநிதியினுடைய அரசியல் முறையும் அவருடைய ஆட்சி முறையும் தான் காரணம். தமிழ்நாட்டு அரசியல் காமராஜர், ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா போன்ற சிறந்த உன்னதமான மனிதர்கள் ஆண்ட அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கருணாநிதி தான் முதல் முறையாக ஊழலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். ஆட்சியாளர்களில் ஊழலை அறிமுகப்படுத்திய பெருமை கருணாநிதி தான் உண்டு. ஒன்று, நீட்டு தேர்வை அவர்களே கொண்டு வந்தார்கள். கருணாநிதி காலத்தில் திமுகவினுடைய காந்தி செல்வன் நீட் தேர்வை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார். அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசியதும் அவர் சொன்ன மசோதா சட்டமானதும் திமுக கூட்டணியில் இருந்த காலத்தில் தான். இப்பொழுது ஏதோ மோடி நீட்டை திணிக்கிறார், ஆகவே நீட் ஒழிய வேண்டுமென்றால் மோடி ஒழிய வேண்டும், திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசுகிறார். என்ன நியாயம்? சொல்லட்டுமே நம்முடைய திருமாவளவன். நீட்டை கொண்டு வந்தவர் அவர், ஆனால் மோடி கொண்டு வந்தது போல பேசுகிறார். இந்தி இந்த நாட்டுக்கு 75 ஆண்டு காலமாக 100 ஆண்டு காலமாக இந்தி தான் தேசிய மொழி என்ற நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்து, இதன் காரணமாக பல பேர் சுடப்பட்டு 67இல் இந்தி எதிர்ப்பு காரணமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்கள். பிறகு திமுகவோடு கூட்டணி சேர்ந்தீர்களே, அதிமுக சேர்ந்தது என்ன செய்தது என்பதை பற்றி பேச வேண்டாம், நீ தான் பெரிய தீவிரம் பேசுகிறாய். நீ காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தாயே, அந்த கூட்டணியில் ஒரு முறையாவது இந்தி பற்றிய கொள்கைகளை ஏன் காங்கிரஸ் தளர்த்தி கொள்ளக்கூடாது என்று சொன்னதுண்டா? இந்தி பேசிய இந்தியை இணைப்பு மொழி என்ற நிலையிலிருந்து அந்த மக்கள் விரும்பாத நிலை வரையிலும் திணிக்கப்பட மாட்டாது என்று நீங்கள் ஏற்கனவே நேரு கொடுத்த வாக்குறுதியை சட்டமாக்கி நம்முடைய தமிழ்நாடு ரயில் நிலையத்தில் நீங்கள் இந்தியில் எழுதலாம் என்று நான் சொன்ன பிறகுதான் எழுத வேண்டும். அது பாட்டுக்கு எப்பொழுதும் இந்தி உள்ளே நுழைந்து கொண்டு தான் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இந்தியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீ என்னவோ பெரிதாக மோடி தான் இந்தியை கொண்டு வந்து விட்டார், மத்திய அரசாங்கத்தின் கல்வி வழியாக கொண்டு வந்தார், மற்ற வழியாக கொண்டு வருகிறார், ஆகவே சமஸ்கிருதம் ஒழிய வேண்டுமென்றால், இந்தி ஒழிய வேண்டுமென்றால் மோடி ஒழிய வேண்டும் என்று பேசுகிறாயே. எத்தனையோ ஆண்டு காலமாக இந்தியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே, நிலைநாட்டியது காங்கிரஸ் தானே. எப்பொழுதாவது இந்த கொள்கையை தளர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீ கூட்டணியில் 14 ஆண்டுகள் இருந்தாயே, பேசினாயா? கச்சத்தீவை காங்கிரஸ்காரன் கொடுத்தான், நீ அதற்கு வாயை மூடிக்கொண்டிருந்தாய். பிறகு 14 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தால் இந்த கச்சத்தீவை திரும்ப மீட்டு தாருங்கள் என்று எப்பொழுதாவது காங்கிரஸ் ஆட்சியில் நீ சொன்னோண்டா? ஏதோ மோடி மீட்டு தர வேண்டும் என்கிறாய். கொடுப்பது நீ கொடுப்பாயாகும், நீட்டை நீ முன்மொழிவாய், கச்சத்தீவை காங்கிரஸ் கொடுக்கும், அதற்கு மோடி மீட்டு தர வேண்டும். படையெடுத்தா? நீ தான் இந்த அட்டுழியங்களெல்லாம் செய்தாய். போன முறை வரையிலும் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியை கவிழ்த்தது நீங்கள் தானே. ஆவண்ண ராஜாவும் கனிமொழியும் 1,70,70,000 கோடியை கொள்ளையடித்து தானே 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து கவிழ்த்தார்கள் மன்மோகன் சிங் ஆட்சியை. வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர், வெரி அன்கிளீன் பார்லிமெண்டேரியன்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் டிஎம்கே. அவங்க தான் மன்மோகன் சிங் ஆட்சி கவிழ்வதற்கே காரணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீட்டை காங்கிரஸ் காலத்தில் ஏன் கொண்டு வந்தாய்? மோடி ஏன் அதை நீக்க வேண்டும்? நீ கொண்டு வந்ததை. கச்சத்தீவை நீங்கள் தூக்கி கொடுத்தீர்களே, காங்கிரஸ் காலத்திலேயே திரும்ப பெற்றிருக்க வேண்டியதானே. ஈழம் அழிவதற்கு காங்கிரஸ் தானே காரணம். கீழே நீ ஆட்சியில் இருந்தாய், கருணாநிதி இருந்தார், மேலே கூட்டணி ஆட்சி இருந்தது, உங்களுடைய தயவிலே காங்கிரஸ் இருந்தது. அன்றைக்கு சிங்களவனுக்கு இசைவாக காங்கிரஸ் நடந்து கொள்ளுமானால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லி அரசை விட்டு வெளியேறுகின்ற முயற்சியை நீங்கள் இப்பொழுது எடுத்துள்ளா. இப்பொழுது ஈழம் அழிந்தது, கச்சத்தீவு போனது, எல்லாம் போனது, மோடி இதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா என்று கேட்கிறாயே. என்ன அடிப்படை என்று கேட்கிறேன் நான். ஆகவே ஏன் கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய மையமாக இருக்கிறார் என்றால், நீட்டை கொண்டு வந்தவர் அவர். இந்தியை எதிர்த்து காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியினுடைய முனையை ஒடிப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாதது திமுக. கச்சத்தீவை கொடுத்த காங்கிரஸிடமிருந்து அதை மீட்டு வாங்காதது திமுக. அப்புறம் இந்த ஈழம் அழிவதற்கு காங்கிரஸோடு துணை நின்றது திமுக. நீ அரசியலின் மையமாக இல்லாமல் யார் இருப்பார்கள்?
எம்ஜிஆர் பிரபாகரனுக்கு துணையாக இருந்தார். ஈழத்திலே ஒரு தமிழனுக்கு ஆதரவான ஆட்சியாளன் யார் என்பதை எங்கே பார்க்க வேண்டுமென்றால் என்ன, கள்ளக்குறிச்சியில் பார்க்கக்கூடாது, ஈழத்தில் பார்க்க வேண்டும். ஈழத்தில் எம்ஜிஆருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் தமிழர்கள் தங்களுக்கு ஆதரவான பாதுகாவலன் யார் என்று யாரை நினைத்திருக்கிறார்கள்? எம்ஜிஆருக்கு யாழ்ப்பாணத்தில் சிலை உனக்கு வைத்திருக்கிறார்களா? நீ அழித்தவன். ஆகவே அரசியலின் மையமாக எல்லாரும் கருணாநிதியில் தான் தொடங்குகிறார்கள் என்றால் கருணாநிதியால் தான் இவ்வளவு தீமைகளும். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஒரு வன்கொடுமை சட்டம், நீங்கள் கடுமையான சட்டம் எடுக்க வேண்டும். எந்த சட்டம் எடுத்தாலும் உங்களுடைய ஆட்சியில் நிறைவேறாது. நான் அதுக்கு காரணம் சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு பையன் கொஞ்சம் உயர்ந்த ஜாதிக்காரன் தாழ்ந்த ஜாதி பெண்ணை காதலித்தான். 2 பேரும் காதலித்தார்கள். அந்த பையனை கொன்று விட்டார்கள். அவன் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன். வன்கொடுமை இதற்கு இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் என்ன, தாங்கள் பங்கு கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது என்று இந்த அரசை கேட்கவில்லை என்று சொல்லுவார்களே என்று கடுமையான வன்கொடுமை சட்டம் கொண்டு வர வேண்டும். இது போன்ற ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், வேங்கை வயலில் மலத்தை கலந்தார்களே, எந்த சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுத்தார்கள்? அரசியல்வாதிகள் முழுவதும் ஊழலாக இருக்கிறார்கள். வழக்குகளெல்லாம் காலந்தாழ்ந்து போகின்றன. ஆகவே தண்டிக்க முடியவில்லை என்பதற்காக தனி கோர்ட்டுகளை நீங்கள் அமைத்தீர்களே, அரசியல்வாதிகளுக்கு என்று தனி கோர்ட்டுகளை. எத்தனை அரசியல்வாதிகளை நீங்கள் உள்ளே வைத்திருக்கிறீர்கள்? பொன்முடி வெளியே தான் இருக்கிறார், செந்தில் பாலாஜி வெளியே தான் இருக்கிறார், துரைமுருகன் வெளியே தான் கேஸ் நடக்குது சார். தனி கோர்ட் வைத்தது எதற்காக? வேகப்படுத்துவதற்கு தானே. 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு அரசியல்வாதி ஊழலானவனை சிறைக்கு அனுப்பிவிட்டால் மற்ற மந்திரிகள் பயப்படுவார்கள், ஊழல்கள் குறையும் என்பதற்காகத்தானே நீங்கள் தனி கோர்ட்டுக்கு போனீர்கள். எல்லா கோர்ட்டுகளோடும் எல்லா கேஸுகளோடும் நடக்காமல் அடுத்தடுத்த நாள் வழக்கு நடந்து நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தனி கோர்ட்டுக்கு போனீர்கள். அதற்கு பிறகு உள்ளே போன மந்திரிகள் எத்தனை பேர்? ஊழல் எந்த வகையில் ஒழிந்தது? உடனே ஏதாவது ஒன்று ஊழல் பெருகிவிட்டது என்றால் தனி கோர்ட்டு வை. கொலைகள் நடக்கின்றன வன்கொடுமை சட்டத்துக்கு. கொலைக்கு கொலை என்பது ஏற்கனவே நாட்டிலே இருக்கிற சட்டம். இதற்கு முன்னால் இதுபோல ஆணவ கொலை செய்தவர்கள் யார் தப்பித்திருக்கிறார்கள்? நீ எதற்காக பேசுகிறாய் என்றால் இதற்கு திமுக பொறுப்பில்லை என்று ஒரு கருத்து கொண்டு வர வேண்டும். போதுமான சட்டம் இல்லாததினால்தான் இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்கின்றனவே தவிர போதிய சட்டம் இருந்தால் நடக்காது என்று அந்த சட்டத்தின் போதாமையின் மீது அந்த பழியை சுமத்தி நம்முடைய ஸ்டாலின் அரசை வெளியே எடுத்து விடுவது. புரியுதா? சட்டத்தின் போதாமை. ஏற்கனவே கொலைக்கு கொலை என்று சட்டம் இருக்கிறது. எந்த கொலையை செய்தவன் இதிலும் தப்பித்திருக்கிறான்? எதன் பேரால் வேண்டுமானால் இருக்கட்டும், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் அல்லது ஊரின் பேரால், எதன் பேரால் இருந்தாலும் எவன் தப்பித்திருக்கிறான்? ஆகவே சட்டம் இல்லாதது அல்ல குறை. தனி கோர்ட்டு வைத்து அரசியல்வாதிகள் தண்டிக்கப்படவில்லை. தனி சட்டம் நீ கொண்டு வந்தாலும் ஆட்சி நடத்துகின்றவன் சரியாக இல்லை என்றால் தனி சட்டம் போட்டு என்ன பயன்? தனி கோர்ட்டு வைத்து என்ன பயன்? சுப்ரீம் கோர்ட்டு கேட்கிறான், 2000 சாட்சிகளை செந்தில் பாலாஜி வழக்கிலே நீ குற்றவாளிகள் என்று சொல்லியிருக்கிறாயே, செந்தில் பாலாஜி ஒருவன் குற்றவாளி, 2000 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக தே ஆர் விக்டிம்ஸ், செந்தில் பாலாஜி இஸ் அக்யூஸ்ட் என்பதற்கு மாறாக லஞ்சம் கொடுத்த காரணத்தினால் அவனும் அக்யூஸ்டு தான் என்று சொல்லி 2000 பேர் பாதிக்கப்பட்டவன் இல்லை. அவன் ரொம்ப விருப்பத்தோடு தான் கொடுத்தான். அடித்து பிடித்து மடியை பிடித்து இழுத்து வாங்கினாய் நீ. இந்த நாட்டில் இந்த டிஸ்பேட்ச் கிளார்க்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் அவன் டிஸ்பேட்சை தரமாட்டான், லெட்டரை தரமாட்டான் என்றால் கொடுப்பாயே தவிர வேற என்ன செய்வாய்? ஆகவே என்ன சொல்லுகிறேன் என்றால், கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுகிறது 2000 பேர் விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவன். எவன் பாதிக்கப்பட்டு தன்னுடைய பணத்தை இழந்தானோ அவனை குற்றவாளி என்று பட்டியலில் சேர்த்து இந்த வழக்கு இந்த பிறப்புக்குள், இந்த நூற்றாண்டுக்குள் முடியக்கூடாது என்று நீ நினைக்கிறாயா என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து சுப்ரீம் கோர்ட் கேட்கிறது. எந்த மந்திரியாவது இது சம்மந்தப்பட்ட தூக்கு போட்டு கொண்டானா? எங்கேயாவது பாதிக்கப்பட்டவனை குற்றவாளி ஆக்கியிருக்கிறார்களா? ஆகவே ஆட்சி நடத்துகின்றவன் தகுதியாக இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவனாலும் குற்றவாளி ஆவான். வன்கொடுமை சட்டம் நீ நிறைவேற்றி விட்டால் மட்டும் ஆளுகின்றவன் அதை நடைமுறைப்படுத்த மாட்டான் என்று சொன்னால் இந்த சட்டங்களால் என்ன பயன்? தாழ்த்தப்பட்டவனை அவனுடைய ஜாதி பெயர் சொன்னால் எந்த சாட்சியும் வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம், உடனே இவன் யார் மீதாவது பொய்யாக சொல்லியிருந்தால் கூட அவன் கொடுத்து சிறையில் வைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்குது. இப்படி ஒரு சட்டத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேரை நீ வைத்திருக்கிறாய்?
வைக்க முடியாது. ஏனென்றால் அந்த சட்டத்தை கண்டே பயந்து விட்டார்கள் எல்லாரும். அவர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டால் ஒருவேளை நம் மீது பொய்யாக புகார் சொல்வானாலும் நம்ம சிறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு கட்டத்தில் அவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளவே தயங்கினார்கள். அதற்கு பிறகு அந்த சட்டத்தினுடைய கடுமை சட்டம் இருக்கிறது, அதனுடைய போக்கு தடுக்கப்பட்டது. ஆமாம், அப்புறம் உனக்கு என்ன, நீ எப்போ வேணாலும் ஏன்பா என்னப்பா அப்படி நெளிக்கிற வேலை பார்க்காம என்று கேட்டால் என்னை ஜாதி பேரை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் உள்ளே போக வேண்டியதான். இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமாக சட்டம் வேறு எந்த நாட்டில் வைக்க மாட்டேன். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு காவல் அரணாக நாம் இருக்க வேண்டும். அவர் 2000 ஆண்டுகளாக நைந்து போன சமூகம், அதற்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் சொல்வதெல்லாம் சட்டமாகும் என்று முதல்ல ஒரு சட்டம் செய்தால் நிறைவேற்ற முடியுமா அந்த நாட்டில்? எல்லாத்துக்கும் புதிதாக சட்டம் செய்தீர்கள். இனிமேல் தாழ்த்தப்பட்டவனை பற்றி அவனை வேலைக்கு வைத்துக் கொள்ளவே பயப்படுகிறான். இவன் ஏதாவது நம்ம மீது புகார் சொல்லிவிட்டால் நாம் ஜெயிலுக்கு போக வேண்டும் என்று முட்டாள்தனமாக உலகத்தில் எங்கேயாவது சட்டம் செய்திருக்கானா? தாழ்த்தப்பட்டவனை ஜாதி பெயர் சொல்லி திட்டினால் அவனுக்கு 2 ஆண்டு தண்டனை, 5 ஆண்டு தண்டனை, 3 ஆண்டு தண்டனை, ஓராண்டு சொல்லு நியாயம். அதை நடைமுறைப்படுத்து. அந்த மாதிரி செய்கிறவன் எவனும் பயப்படுவான். சாட்சியே தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, உள்ளே வைக்கலாம் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆகவே தனி கோர்ட்டுகளால் ஒரு பயனும் இல்லை. நாம் நடைமுறையில் காண்கிறோம், இந்த மாதிரி சட்டங்களால் எந்த பயனும் இல்லை. நீ வன்கொடுமை சட்டம் என்று தனி சட்டம் ஜாதி மாறி கொலை செய்யப்படுகிறவர்களுக்காக செய்தாலும் ஆட்சி நடத்துகின்றவன் லாயக்கற்றவனாக தகுதியற்றவனாக இருக்கின்ற வரையிலும் எந்த ஒன்றும் நிறைவேறாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே முன்னுதாரணங்களிலிருந்து சொல்கிறேன், நான் ஊகித்து சொல்லவில்லை. இதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. திருமாவளவன் என்னமோ நம்மளும் எதிர்கட்சிகளெல்லாம் கடுமையாக சொல்லுகின்றன, இந்த ஆட்சியில் இவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றன என்று சொல்லுகின்றன. நாமும் நம் பங்குக்கு ஏதாவது சொல்லாவிட்டால் என்ன செய்வது என்று சிபிஐ சிபிஎம் திருமாவளவன் எல்லாம் போய் புதிய சட்டம் செய்யுங்கள், உங்கள் மீதா குற்றம், போதிய சட்டம் இல்லாததுதான் குற்றம், ஒரு சட்டத்தை செய்யுங்கள், நீங்கள் சிறப்பாக ஆளுகிறீர்கள். அதையும் மீறி இந்த கொலைகள் எல்லாம் நடக்கின்றன. ஏன் நடக்கின்றன? போதிய சட்டம் இல்லை. எல்லா சட்டமும் இருக்கிறது, கொலைக்கு கொலை என்று நாட்டில் என்ன சட்டம் இல்லை? இது இந்த ஏமாற்று அரசியலைத்தான் எதிர்கட்சிகள் செய்கின்றன. நான் சொல்கிறேன், இது என்ன உங்களுக்கு தேவை? அவன் கலைஞர் கருணாநிதியை விட அதிகமாக ஊழல் செய்தவரா எம்ஜிஆர்? எப்படி என்ன ஊழல் செய்தார்? அவர் ஊழல் செய்தாக யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. அவருடைய கட்சியில் கொஞ்சம் கசிவுகள் இருந்தன, சில பிழைகள் நடந்தன அவருடைய ஆட்சி காலத்தில். ஆனால் தமிழ்நாட்டில் ஊழலே நடக்காமல் 2.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர் காமராஜர் போல மற்றவர்களைப் போல ஒரு அணா ஊழலை பற்றி குற்றச்சாட்டே வராமல் ஆட்சி செய்தார். பிறகு இவருடைய ஆட்சியை கலைத்து விட்டார். இவர் பயந்து விட்டார். ஒருவேளை நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் மூச்சு விட நாம் அனுமதிக்க மாட்டோம் என்கிறோம் என்றோ, அல்லது 5 கூட சம்பாதிக்க முடியவில்லை என்றோ இவர்கள் கருதி மனச்சளிப்புற்றிருக்கிறார்கள் என்று தவறாக அவருக்கு சொல்லப்பட்டு அவர் தவறாக உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு கொஞ்சம் தளர்த்தி விட்டார். அதனாலே தான் அதிமுகவுக்குள்ளும் கொஞ்சம் நுழைந்தது. இல்லாவிட்டால் எம்ஜிஆர் அந்த ஆட்சியை கடைபிடித்திருப்பாரே. ஆனால் வரலாற்றிலே அதற்கு பிறகும் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் முதலமைச்சராக இருந்தார். கருணாநிதியை கிட்டத்திலே விடவில்லை. அவர்தான் ஈழத்திற்கு நாயகனாகி அங்கே சிலை வடிவத்திலே யாழ்ப்பாணத்திலே இருக்கிறார். ஆக எந்த வடிவில் பரோபகாரி, இயல்பிலேயே தன்னுடைய பணத்தை கொடுத்தவர், அடிமட்டத்திலிருந்து வந்தவர். அதனால் அவருக்கு இவர்களுக்கும் ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. என்னுடைய கருத்தே சத்துணவை பெருக்கினார். காமராஜர் போட்ட சத்துணவை உணவை சத்துணவாக ஆக்கினார், பலப்படுத்தினார். அவர் காலத்தில் தான் உயர்கல்வி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தது. இன்றைக்கு நாடு முழுவதும் பெரும் சம்பாத்தியம் வருவாய் ஏற்பட்டிருப்பதற்கு காரணமும், வெளிநாடுகள் செல்வதற்கு காரணமும் எம்ஜிஆர் உயர்கல்வியை தனியாருக்கு திறந்து விட்டு அரசாங்கத்திடம் போதிய பணம் இல்லை. ஆனால் கல்வி காத்திருக்காது. நம்முடைய மாணவர்கள் அதுதான் மற்றவர்கள் செய்தார்கள். அவர்களுக்கு போதிய பணம் இல்லை. ஆகவே புதிய கல்லூரிகள் கட்ட முடியவில்லை. அவர்கள் ஒரு புதிய நோக்கோடு இதை தனியாரிடமும் கொடுக்கவில்லை. தனியார் கொள்ளையடித்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் கூட கல்வி பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது. எல்லாருக்கும் அது சொல்ல தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆரால் தான் உயர்கல்வி இவ்வளவு வளர்ச்சி அடைந்தது. வெளிநாட்டுக்கு இவ்வளவு பேர் போய் வேலை பார்க்கவும், பெருவாரியான கிராமங்களிலெல்லாம் வங்கிகள் திறக்கப்பட்டதற்கு காரணம் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் அனுப்பிய பணம் தான், அந்நிய செலாவினுடைய பெருக்கம் தான். அதற்கு எம்ஜிஆர் இட் இஸ் அன் ஏஜ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பதை உணர்ந்து, அவர் படிக்காதவர் என்றால் ஓரளவு படித்தவர், அவர் உணர்ந்து இந்த தனியார் மயமாக்கி உயர்கல்வியை, அதன் காரணமாக சத்துணவால் வளர்ந்தது ஒரு நிலை, உயர்கல்வி வளர்ந்தது இன்னொரு நிலை.
அவர் தனிப்பட்ட முறையில் எந்த தப்பும் செய்யக்கூடியவர்கள், தேவையும் இல்லை. ஆகவே பார்ப்பனியத்தை இவர் கொண்டு வந்தார் என்பது இவருடைய குற்றச்சாட்டு. அதானே நான் சொல்கிறேன். என்ன பார்ப்பனியம் என்பதே ஒரு பெரிய பிழையான அனுமதிக்க முடியாத கூட்டமாக அது. அவர்கள் ரொம்ப காலம் ஆதிக்கம் செலுத்தினார்கள். பார்ப்பனர்களை கொண்டு வந்தாருன்னு சொல்ல பார்ப்பனியம் அந்த சித்தாந்தத்தை நுழைச்சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு போல. கண்டைய மந்திரியாக்கினார். அதுக்கு முன்னால் எந்த திராவிட கட்சியிலும் பார்ப்பனர்கள் இருப்பதில்லை. அவனை ஒழிக்க அது காரணம் வேற. அது நம்ம தனியாக 1 மணி நேரம் பேட்டி வச்சுக்குவோம். நான் தான் ஒரு கட்டுரை எழுதினேன். ஜெயலலிதா 2ஆம் திராவிட சிசுன்னு எழுதினேன். பார்ப்பனராக பிறந்து திராவிட சமயத்தை ஆதரித்த முதல் மனிதர் ஞானசம்பந்தர். நம்முடைய சமயம் சைவ சமயம். திருநாவுக்கரசர் பாடினார், சுந்தரர் பாடினார். ஞானசம்பந்தருக்கு பாட வேண்டும்? ஞானசம்பந்தரை பார்த்து ஆதிசங்கரர் கேட்கிறார், ஏண்டா ஆண் உறுப்பை கடவுளாக வைத்திருக்கிறவனை போய் நீனும் பாடுகிறாயே என்று கேட்கிறார். சிசுன வழிபாடு. சிசுனம் என்பது ஆண் உறுப்பு வழிபாடு. இதை போய் ஞானசம்பந்தன் பாடலாமா? இவன் திராவிட சிசு என்று சொல்லிவிட்டார். இவன் ஆரியன் இல்லை, இவன் திராவிடன். அதனால் நான் எழுதினேன் முதல் திராவிட சிசு. அதாவது பார்ப்பனனாக பிறந்து திராவிட சமயத்தை முன்னிறுத்திய ஞானசம்பந்தன் முதல் திராவிட சிசு. பார்ப்பன பெண்ணாக பிறந்து திராவிட இயக்கத்தை அந்த கொள்கை மாறாமல் அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை கூடுதலாக கொடுத்து அந்த திராவிட கருத்துக்களை நிலைநிறுத்திய அம்மா 2ஆம் திராவிட சிசு என்று எழுதினேன். அம்மா படித்து விட்டு அப்படியே கிறுகிறுத்து போனார்கள். 10,000 பிரதி எடுத்து அதிமுக பூராவும் வழங்கப்பட்டது. பூங்குட்டனை கூப்பிட்டு எல்லாருக்கும் அனுப்பு என்று சொன்னார் கற்பியோட கட்டுரையை. அதுக்கு பிறகு இதை எழுது அதை எழுது என்றெல்லாம் சொல்வார். நான் சொல்லுகிறேன், திராவிட இயக்கத்தை பார்ப்பன பெண்ணாகிய ஜெயலலிதா தலைமை ஏற்று பார்ப்பனியத்தை உள்ளே புகுத்தி விட்டார் என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் பேச வேண்டிய குற்றச்சாட்டு. திராவிட இயக்கத்திற்குள் வந்து பார்ப்பனிய பெண்ணான ஜெயலலிதா திராவிடக்காரியாக மாறிவிட்டார் என்று சொன்னால் அது பாராட்டத்தக்கதா, அது பழிக்கத்தக்கதா? இந்த அறிவு கூட இல்லாமல் பேசுவார்கள். இந்த அறிவு கூட இல்லாமல் பேசுவார்கள். நீ வைத்திருந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை விட 19 விழுக்காடு கூடுதலாக்கி 69 விழுக்காடாக்கி அதை 9வது ஷெட்யூலில் சேர்த்து அதை அகற்ற விடாதவாறு இன்றைக்கும் ஒரு பாதுகாப்பு செய்து அந்த கொள்கையை நிறைவேற்றினார். ஜெயலலிதா தவறுகள் செய்திருப்பார். மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோரும் தே வில் கமிட் மிஸ்டேக்ஸ். ஆஃப்டர் ஆல் டு எர் இஸ் ஹியூமன். அதை பேசக்கூடாது. நம்ம என்ன வேண்டாதோ ஒன்று மார்ஷல் என்ன இப்படி கருப்பாக இருக்கான்னு சொல்லுவோம். நல்லா இருக்குது, கருப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் மனித இயல்புகள். அது இருக்கட்டும். ஆனால் பொதுவாக எது உண்மை நிற்கும் என்றால் என்ன, எது நடந்தது என்பதுதான் கேள்வி. ஆகவே அண்ணா திராவிட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கையை இழந்து விட்டது என்பதால் உண்மை. அது இந்தியை எதிர்க்கிறது, இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறது. நடத்துகின்ற விதத்தில் நடத்துகின்ற மனிதர்களை பொறுத்து வேறுபாடுகள் இருக்கும். அதுவும் எம்ஜிஆர் நீ உலகத்தோடு நான் நடத்தினாய், அவரும் நடத்தினார். நீ லஞ்சம் வாங்கினாய், அவர் வாங்கவில்லை. என்ன இதெல்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறேன். இந்தியாவில் 2 கேரளம் இருக்கிறது என்று சொன்னார் கருணாநிதி. ஒரு கேரளம் கேரளாவான், இன்னொரு கேரளம் எம்ஜிஆர் ஆடுறதுனால தமிழ்நாடு இன்னொரு கேரளம் ஆயிடுச்சான். புரியுதா? எம்ஜிஆர் ஆழ்வதினால் தமிழ்நாடு இன்னொரு கேரளம் ஆகிவிட்டதான். அதனால இந்தியாவில் 2 கேரளங்கள் இருக்கின்றன என்று சொன்னார். திமுகவை வளர்ப்பதற்கு அவர் தேவைப்பட்ட காலத்தில் அது சொல்லவில்லை. அண்ணாவுக்கு அடுத்தபடியாக திராவிட இயக்கத்தை வளர்த்தது எம்ஜிஆர் தான். அவர் தான் கிராமங்களுக்கெல்லாம் அதை கொண்டு போய் சேர்த்தார். 3வது கருணாநிதி, 4வது கண்ணதாசன். எங்கள் திராவிட பொன்னாடேன்னு பாட்டு எழுதி கிராமங்கள்லாம் பரப்பப்பட்டது. அந்த கொடிய எம்ஜிஆர் தான் நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதெல்லாம் சும்மா இந்த கூட்டம் இன்னும் ஒரு 8 மாதத்தில் இதெல்லாம் துண்டை காணும் துணியை காணும் போது நீ பாரு. அவ்வளவு எரிச்சல் இருக்கு மக்களுக்கு. சரியான அணிவகுப்பு இன்னும் நடக்கவில்லை. திருமாவளவன் பேசுவதன் நோக்கம், திருமாவளவனுக்கு தினம் ஏதாவது பேசணும். திருமாவளவன் மட்டும் இந்த பத்திரிகையில் ஒரு நாளாவது பேர் வரல, இன்னொரு இருக்க முடியாது. அதனால ஒரு நாளைக்கு இப்படி பேசுவார், ஒரு நாளைக்கு அப்படி பேசுவார், ஏதாவது ஒன்று பேசுவார். ஒன்று இல்லைன்னா என்னுடைய நோக்கம் மந்திரி ஆவதல்ல, பிரதம மந்திரி ஆகுது. உடனே திருமாவளவன் பிரதம மந்திரியாக விரும்புகிறார். தனி ஏதாவது தினமும் பேசுவார் அவர். மற்றவெல்லாம் தேவை இருக்கிற போது பேசுவேன். திருமாவளவன் மட்டும் தினமும் பேசுவார். இல்லைன்னா சனாதனத்துக்கு போயிடுவார். நிறைய விஷயங்களை போயிருக்கணும். நன்றி.